ஹாய் கைஸ் பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்குறோன்னா ட்ரையாக் மீல டே 13 டு அட்வான்ஸ் ஃபார் சைபர். இப்போ நம்ம அதில் டாஸ்க் என்னன்னா இன்ட்ரூஷன்ஸ் டிடெக்ஷன்ஸ் டு த போஸ்ட் த்ரோட் த வால்ஸ் சாரி கைஸ் வால்ஸ். இந்த ஸ்டோரி என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த ப்ரொபோஸ்ட் மெர்ஜஸ் அண்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் have kept all teams busy to manage so that the best festival company systems are safeguarded. In the future, against malicious attacks, MC Skiddy assigned the B team, led by MC Hannibal, to research and investigations. ப்ரோஆக்டிவ் செக்யூரிட்டி. அதாவதுன்னா கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து அந்த மெலிஷியஸ் சாஃப்ட்வேர்லாம் கண்டுபிடிச்சு ரீடேக் பண்ணிட்டோம். இன் ஃபியூச்சரா இதே மாரி திருப்பி அட்டாக் ஆச்சுன்னா, அது என்ன பண்றாங்கன்னா, எம்சி ஸ்கிட்டி இருக்கான்ல, அவன் வந்து பி டீம் ஒரு அரேஞ்ச் பண்றான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது மாரி அட்டாக் ஆகாம தடுக்க வந்து இது பண்றாங்க. ஒரு டீம் ரெடி பண்ணிட்டு அதில வந்து ரிசர்ச் பண்றாங்க. அ எந்த இடத்துலலாம் இதுக்கப்புறம் பக் கண்டுபிடிப்பாங்க. அது எந்த இடத்துல அட்டாக் பாசிபிள் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு. லேர்னிங் ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, லேர்ன் டூ அண்டர்ஸ்டாண்ட் இன்சிட்டிஸ் அனலிட்டிக்ஸ் த்ரூஅவுட் த டெமண்ட் மாடல். ஐடென்டிஃபை டெஃபென்சிவ் strategies that can be applied into domain model. Next தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, லேர்ன் டு ஸ்டெப் அப் ஃபயர்வால் ரூல்ஸ் அண்ட் த ஹனிபாட் அண்ட் டிஃபென்சிவ் ஸ்டேஜஸ். ஓகே. கனெக்ட் டு மிஷின்ஸ். ஓகே. இப்போ நம்ம மிஷின்ஸ் கூட கனெக்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் த மிஷின்ஸ் குடுத்துருக்காங்க. யூசர் நேம் அண்ட் தென் பாஸ்வேர்டு இது, ஐபி அட்ரஸ் இதுன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒண்ணும் பண்ண தேவையில்ல. டைரக்ட்டா நம்ம டெர்மினல் போயிடலாம். டெர்மினல் போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு, ஓப்பன் ஆயிட்டிருக்கும். பட் என்னன்னு தெரியல. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் இது ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறேன். இப்போ வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, எஸ்எஸ்ஹெச் குடுத்துட்டு, ஆ அந்த அதாவது அந்த யூசர் நேம் இருக்குல்ல, இந்த யூசர் நேம் டைப் பண்ணிட்டு, ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஐபி அட்ரஸ் 10.10.30.118 இது ஒருத்தருக்கும் மாறும். ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணிட்டு, ஆ பேஸ்ட் பண்ணா பேஸ்ட் ஆக மாட்டேன்து. பேஸ்ட் இட். காப்பி. இப்போ தான் வருது. பேஸ்ட் இட். இப்போ வந்து நான் என்டர் குடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் டூ கன்டினியூஸ், எஸ். பாஸ்வேர்ட் ப்ரொவைட் கேட்குது. பாஸ்வேர்ட் வந்து இது இந்த பாஸ்வேர்ட். காப்பி. பேஸ்ட் ஹியர். காப்பி. பண்ண போறோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. என்டர். வெயிட் பண்ணணும் காய்ஸ். காய்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நேம் ஒரு ஐடி குடுத்துருக்காங்க. அந்த ஐடியில வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம டைரக்ட்டா இதுக்கு போயிடலாம். இன்டர்செக்ஷன்ல வந்து என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி இஸ் எய்ம்டு டு ஐடென்டிஃபை தட் த்ரெட்ஸ். அந்த த்ரெட்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். வென் செட் அப் இயர்லி, இன்ட்ரூஷன் டிடெக்ஷன்ஸ் பிகேம் த ப்ரோஆக்டிவ் செக்யூரிட்டி மெஷர்ஸ். However, it's our story. The best festival company has to develop ways to improve in the security, given the give them the magnitude of the recent breaches. ஓகே. டைமண்ட் மாடல்ஸ் அதெல்லாம் இருக்கு. இன்சர்ட்ஸ் அனலிட்டிக்ஸ் அதெல்லாம் இருக்கு. டைமண்ட் மாடல்லாம் என்னன்னு பார்க்கலாம். டைமண்ட் மாடல்ஸ் இஸ் த செக்யூரிட்டி அனலிட்டிக்ஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ் the seasoned professionals used to unravel the mysteries of adversaries operations and identify the element used in the institutions. In companies, four core factors in connector to form well orchestrated blueprint of the attacker plan. Advertisers, victim, infrastructures, capabilities. When we wildly the knowledge we gain from the previous day, advance for cyber to unlock their secret hidden within these core features. ஓகே. இதுதான் கைஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்பபிலிட்டிஸ், விக்டம், அப்புறமேட்டு வந்து
அட்வைசர்ஸ் இதெல்லாம் இருக்காங்க. அட்வைசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன் அவர் எக்ஸைட்டிங் ஸ்டோரி லைன் வி ஹேவ் டு டிஸ்கஸ் எ சஸ்பென்ஸ் இன்சிடென்ட் த்ரெட் கேசிங் ட்ரபிள் வித்தின் த பெஸ்ட் ஃபெஸ்டிவல் கம்பெனி அண்ட் இன்டர்ஃபேசிங் வித் த proposed merging with Atlantic Craft. This individual who will call the advisors operators. It not just a ordinary troublemaker. There are clean attacker and malicious threat actor responsible for cyber attacks or institutions. Advisors operators can be individual or entire organizations aimed to distribute their operations in another. அதாவது guys இவங்க இருக்காங்களே அட்வைசர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஒரு குரூப்பா இருப்பாங்க. அப்படிலாம் வந்து இவங்க ஒரு தனி நபரா இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அட்டாக் பண்ணி அதில இருக்க இதெல்லாம் கெயின் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். விக்டிம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் தென் வந்து கேப்பபிலிட்டி இதெல்லாம் தியரி மாரி போது. அ இது படிச்சா ரொம்ப நேரம் ஆகும். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிர்றேன். ஃபிஷிங் அட்டாக்ஸ் ஏற்கனவே தெரியும். ஃபிஷிங் அதுமாரி எக்ஸ்ப்ளாய்ட்டிங் வல்னரபிலிட்டீஸ், சோசியல் இன்ஜினியரிங் நம்ம ஏற்கனவே போட்டது. மால்வேர் அட்டாக்ஸ் நம்ம படிச்சது. அதுமாரி இன்செர்ட் த்ரெட் நம்ம பார்த்தது. அதுமேட்டு டினைல் ஆஃப் சர்வீஸ், டிடோஸ் அட்டாக்ஸ் நம்ம இந்த இந்த டாபிக் ஃபுல்லாவே நம்ம சைபர் செக்யூரிட்டில ஏற்கனவே கவர் பண்ணியிருப்போம். அண்ட் தென் வந்து டிஃபென்சிவ்ஸ் டைமண்ட் மாடல். பட் ஃபியர் நாட், ஃபார் வி ஷால் நாட் பி mere observed in that commercial petals. We will harmless to power of diamond model components, particularly capability and infrastructure and our defensive. அதாவது என்ன சொல்றாங்க கைஸ், இப்போ வந்து இது பயப்பட தேவையில்ல. பட் இருந்தாலும் நம்ம இந்த டைமண்ட் மாடல் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸ், த்ரெட் ஹண்டிங்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ப்ளூ டீமுக்கு போனீங்கன்னா, இந்த ஃபயர்வால்லாம் ஆல்ரெடி தெரியும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர்வால் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்க வந்து கரெக்ட்டா அனுப்புது. இப்போ வந்து எதனா ஒரு நெட்வொர்க் வந்து ஃபால்ட்டான நெட்வொர்க் வந்துச்சுன்னா, அத பிளாக் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அன்வான்டட் ரெக்வெஸ்ட்லாம் வந்து ஃபயர்வால் வந்து பிளாக் பண்ணும் ஒரு ஒரு டைம்ல. மெலிஷியஸ் டிராஃபிக் அதெல்லாம் வந்து ஆக்காம அது பார்த்துக்கும். அதுதான் வந்து ஃபயர்வால் யூஸ் பண்றாங்க மோஸ்ட்லி. அதுமாரி ப்ராக்ஸி சர்வர் இதெல்லாம் இருக்கு. சூடோ யுஎஃப்டி ஸ்டேட்டஸ் அந்த இதெல்லாம் இருக்கு. இது இப்போ வந்து நீங்க ப்ளூ டீமா யூஸ் பண்றீங்கன்னா, இந்த யுஎஃப்டபிள்யூ அந்த இதெல்லாம் இருக்கு. கான்ஃபிகர் ஃபயர்வால்ஸ் வாஸ் பிளாக் டிராஃபிக். அதாவது எப்படி ஒரு இது வந்து டிராஃபிக்க வந்து பிளாக் பண்ணலாம். ஆ கைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தேவையில்லாத வந்து அந்த இது வந்து நீங்க வந்து பிளாக் பண்ணலாம். அது இல்லாம உனக்கு தேவையான வெப்சைட் வந்து நீங்க வந்து ஆ எனேபிள் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எனக்கு வந்து யூடியூப் ஒண்டி தான் வேணும்னா, நீங்க வந்து அந்த யூடியூபோட ஐபி அட்ரஸ் போட்டு, அதாவது யூடியூப் டொமைன் நேம் மென்ஷன் பண்ணீங்கன்னா, அதோட இது ஒண்டி வரும். வேற எந்த வெப்சைட்டும் ஓப்பன் ஆவாது யூடியூப் தவிர. அது மாரி கூட ஃபயர்வால் இருக்கு. போர்ட் நம்பர் அதெல்லாம் வந்து காட்டும். இது மாரி தான் டினைல் பண்றது. டினைல்லாம் வந்து தடுக்கிறது, அப்படி எனேபிள் பண்றதுல இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபயர்வால்ல. இத வந்து பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம டைரக்ட்டா வந்து ஹனிபாட்டுக்குள்ள போயிடலாம். This is another interesting price of infrastructures in the world of defensive securities. Picture is a trap led for attackers is migrate of the vulnerability stamping away from the true truster. Behold the honeypot. Honeypot is a cyber security machine, a masterful depiction. It presents itself is a alluring target of the adversaries, drawing them away from the true prices. Honeypot come in various forms: software application, servers and entire network. இது வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி மிஷின்ஸ் ஹனிபாட்ன்றது. அத வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதுல வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அத வந்து என்னென்ன பண்ணும்னா, அப்ளிகேஷன்ஸா இருக்கும். அது வந்து எப்படி வேரியஸ்னா சாஃப்ட்வேரா இருக்கும். அப்ளிகேஷன் சர்வர்ஸா இருக்கும். என்டையர் நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபார் தி பெஸ்ட் ஃபெஸ்டிவல் கம்பெனி என்ஷூர் ஹனிபாட் சாண்டாப்ஸ் அதாவது ஹனிபாட்ட யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பண்றதுக்கு. லோ இன்டராக்ஷன்ஸ் ஹனிபாட்ஸ், ஹை இன்டராக்ஷன் ஹனிபாட்ஸ் அதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. அதுவும் ஒரு பேசிக்ஸான டூல்ஸ் தான். அது வந்து நீங்க எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேண்ட் ட்ரிங்க்லிங் சேலஞ்சஸ் அதெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம டைரக்ட்டா வந்து ஆன்சர் த கொஸ்டின் போயிடலாம். இப்பன்னா ஏன்னா, அ விச் செக்யூரிட்டி மாடல் இஸ் பீயிங் யூஸ்டு டூ அனலைசிங் த பிரீச் அண்ட் டிஃபென்சிவ் ஸ்டேஜஸ். ஆ இப்ப நம்ம மேல பார்த்தது வந்து என்னன்னா, இதுதான் வந்து டிஃபென்சிவ் ஸ்டேஜஸ்னா வந்து டைமண்ட் மாடல் தான் இப்ப நம்ம பார்த்தோம். பிகாஸ் இதுதான் டிஃபென்சிவ் ஸ்டேஜஸா இருக்கு. இத நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஆ யாஹ்! இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
Yes, which defense capability is used to active search for signs of malicious activities? malicious activities வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம த்ரெட் ஹண்டிங் தான் யூஸ் பண்ண போறோம். ம். இங்க தான் நம்ம பார்த்தோம் கைஸ். த்ரெட் ஹண்டிங். த்ரெட் ஹண்டிங். malicious activitiesல இதுல தான் இது வந்து த்ரெட் ஹண்டிங்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அகைன் THREAT த்ரெட் NTING த்ரெட் ஹண்டிங். I mean, what are our main two infrastructure focus? Answer some one or more. அது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுனா ஃபயர்வாலும் ஹனி பாட்டு தானே. HONUI ஹனி பாட் அண்ட் FIRE ஃபயர்வால். I mean, which firewall command is used to block traffic? Denial. denial யூஸ் பண்ணி தான் டிராஃபிக் வந்து பிளாக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து there is a flag is one of the stories. Can you find it? அப்படின்னு கேட்டிருக்காங்க. Find the flag on the website on the firewall rules has been updated. அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிளியர் குடுத்துட்டு எல்எஸ் ஓகே 3 இருக்கு. இப்போ வந்து கேட் வேன் டேப் எடுத்தீங்க வந்துரும். .sh ஓகே. அப்படி இல்லன்னா வந்து சூடோ கே சாரி இதுக்கு முன்னாடி இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வந்து சூடோ போட்டுக்கணும். சூடோ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பாஸ் பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறேன். அந்த பாஸ்வேர்ட இப்போ நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி திஸ், பேஸ்ட் ஹியர், என்டர். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சம் டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. டினைல் ஆஃப் இது எப்படி நம்ம டினைல் பண்ணுறது, இது பண்ணுறதுன்ட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, சூடோ டாட் ஸ்லாஷ் வேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேன் இது இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா வந்து நான் ஒன்றும் பண்ணாதீங்க. ஏற்றிட்டு டேப் ஏற்றிங்கன்னா அதே வந்துடும். அதே வந்துச்சா? இப்போ என்ட்ரு கொடுங்க. அதே வந்து வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அந்த டினைல் பண்ணிவிட்டு இது பண்ணணும். ஒய் ப்ரொசீஜர் ஆப்ரேட்டர்ஸ் எஸ். இப்போ வந்து என்னன்னா, சிஸ்டம் வில் ஃபயர்வால் ஆக்டிவ்டு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு இதில் போயிட்டு ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம அந்த ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு போர்ட்ஸ் யூஸ் பண்ணோம். பிகாஸ் போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். காப்பி பேஸ்ட் போட்டுட்டு டபுள் கோட்ஸ் 80 90 என்டர். நான் கைஸ் சுற்றினே இருக்கு. ஐ திங்க் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அப்படி இல்லைன்னா வந்து திருப்பி அந்த இது அலோவ் பண்ணணும். சாரி, அலோவ் பண்ணாமல் டினைல் பண்ணிட்டேன். சூடோ யூஎஃப்டபிள்யூ ஹலோ 80 90 போர்ட்ஸ். சரி, அந்த போர்ட்ஸை வந்து நம்ம அலோவ் பண்ணணும். அலோவ் பண்ணாமே நான் வந்து இது பண்ணிட்டேன் ஃபயர்வாலை. டிசிபி இப்படி தான் கைஸ் நம்ம அந்த ஃபயர்வால் வந்து அலோவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரால் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வந்து இது லேக் ஆகுது. பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் ஆகுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இது ஆகுது. அதே தானா போகுது பாருங்க கைஸ். என்னன்னு தெரியல, விச்ச மிஷின் லேக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நான் காட்டுறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 80 90 இருக்கா? இந்த டினைல் ஆயிட்டிருக்கு. இதை வந்து அலோவ் பண்ணால் தான் அந்த வெப்சைட் ரன் ஆகும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வெப்சைட்டை அலோவ் பண்ணணும். அந்த போர்ட்ஸ் அலோவ் பண்ணால் தான் அந்த வெப்சைட் ரன் ஆகும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நான் டைப் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து என்ட்ரு கொடுக்க வேண்டியது தான்.
யாஹ்! இப்போ வந்து ஸ்லாஷ் டிசிபி இப்போ ரன் ஆகும்னு நெனைக்கிறேன். இப்போ இத மினிமைஸ் பண்ணிட்டு, இப்போ குரோம் ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆகுது. பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் கோடு வருது. ஆ ஏன்னா, இப்போ நம்ம அத இது வந்து எனேபிள் பண்ணிட்டோம். அதனால வந்து ஓகே ஆயிடுச்சு. ஆ ரொம்ப நேரம் ஆகுது. அப்படி இல்லன்னா வந்து ஆ இப்போ நம்ம அத திருப்பி பண்ணி பார்க்கலாம் காய்ஸ். 10 டாட் 10.38.1 38.188 இப்போ வந்து டபுள் கோட்ஸ்ல 80, 90 இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ இது வந்து என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோனே சுத்துது. பட் என்னன்னு தெரியல வரமாட்டேன்து. அந்த வெப்சைட் வரணும். அது க்ளோஸ் மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இத பார்க்கலாம். ரூல்ஸ் அப்டேட்டட் வந்துச்சு. அப்டேட் பண்ணிட்டாங்க. பட் இங்க வருதான்னு தெரியல. இதில வந்தா ஒரு ஃபிளாக் கிடைக்கும். அந்த ஃபிளாக வந்து இங்க பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான், வேற எதுவும் மேட்டர் இல்ல. சரி. ஓகே காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த ஃபிளாக கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் அந்த ஃபிளாக். அ இந்த ஃபிளாக நீங்க காப்பி பண்ணிட்டு, நீங்க வந்து நம்ப இதில பேஸ்ட் பண்ணிட்டா, ஃபினிஷ்ட் ஆயிடுது. ஆ இதுதான் இந்த வெப்சைட் வர்றதுக்கு கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. பிகாஸ் நெறைய பேர் இந்த வெப்சைட் சாரி இந்த மிஷின்ஸ யூஸ் பண்றாங்க. அதனால வந்து நம்மளுக்கு ரொம்ப லேக் ஆகுது. ஆ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சப் பேசக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ். நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.